நினைவு கோயிலில் நித்தம் எரியும் நிறைஜோதியே, உன் நினைவு மட்டும் எங்கள் நெஞ்சில் நீங்காது இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பொலி டிவிக்காக அருட்தந்தை பால் ராஜ்குமார் உங்களோடு மேதகு கர்தினால் லூர்துசாமி ஆண்டகை பற்றி ஒரு சில வார்த்தைகள். மேதகு கர்தினால் லூர்துசாமி ஆண்டகை நம்முடைய மறைமாவட்டத்தை சார்ந்தவர். செஞ்சி பக்கத்தில் இருக்கிற கல்லீர் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து நல்ல குருவாக, ஒரு நல்ல உதவி ஆயராக, ஒரு நல்ல பேராயராக, தலைச்சிறந்த கர்தினாலாக, வத்திக்கான் இளவரசராக இருந்து இன்று இறைவனுடைய சன்மானத்திற்காக அவருடைய இன்னுரையை கடவுளுக்கு தந்திருக்கிறார். 60 ஆண்டு காலத்திற்கு முன்பு இதே இஸ்காந்து வளாகத்தில் அவர் பணியாற்றி, அவர் கால்படாத இடம், கைப்படாத இடமெல்லாம் இல்லை. இதே பகுதியில்தான் அவர் ஆயராக நம்முடைய முன்னாள் பேராயர் ராயப்பன் அம்ப்ரோஸ் அவர்களால் ஆயத்துவ பட்டம் பெற்று அவர் வத்திக்கான் இளவரசராக பணியாற்றியிருக்கிறார். அர்பன் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக அவர் இருந்திருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு முனைவர் பட்டம் பெறுவது என்பது எவ்வளவு கடினமான காரியம் என்று தெரியும். ஆனால் இந்தியாவில் துணைவேந்தராக இருப்பது எவ்வளவு வேதனையான காரியம் அல்லது சவாலான காரியம். ஆனால் மேதகு கர்தினால் லூர்துசாமி ஆண்டகை அவர்கள் அர்பன் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்திருக்கிறார். சித்திரமாய் சிரிக்கின்ற எங்கள் நெஞ்சில் ஒரு சத்தமின்றி மறைந்து போன சகாப்தம்தான் நம்முடைய கர்தினால் லூர்துசாமி ஆண்டகை அவர்கள். ஒரு சிறந்த கல்விமான், ஒரு சிறந்த ஆன்மீகவாதி, தோன்றி மறையும் காளான்களுக்கும் வீழ்ந்து மடியும் வெட்டில் பூச்சிகளுக்கும், யார் யாருக்கும் உழைத்து தேன் சேர்க்கும் தேனீக்களுக்கும், யார் கண்ணிலும் படாமல் மலரும் காட்டுப்பூவிற்கும் பரமனின் படைப்பில் ஒரு பணி இருக்கிறது. ஆனால் நம்முடைய கர்தினால் லூர்துசாமி ஆண்டகர்களுக்கு கடவுள் அற்புதமான ஆசீர்வாதத்தை தந்து அருளுக்கு மேல் அருளை கொடுத்து ரோமை மாநகரத்தில் 30 ஆண்டு காலமாக 1971 இன்று வரை ரோமை மாநகரத்தில் ஒரு கடின உழைப்பாளியாக, ஒரு தலைச்சிறந்த நிர்வாகியாக, அவர் போகாத நாடுகள் இல்லை, பேசாத மொழிகள் இல்லை. அப்படி பேசி இன்று அவருடைய உயிரை கடவுளிடம் தந்திருக்கிறார். இறப்பு என்பது வாழ்வு. யானையின் கண்களுக்கு மட்டும்தான் இறப்பு என்பது வாழ்வாகிறது. ஆக நம்முடைய கர்தினால் லூர்துசாமி ஆண்டகை அவருடைய ஆன்மா ஆண்டவர் இறையாசிர் பெற வேண்டும் என்று சொல்லி அன்பொலி தொலைக்காட்சியை காணுகின்ற நேயர்கள், இதனுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி கர்தினால் ஆண்டகை அவர்களுடைய ஆன்மா ஆண்டவரின் இறையாசிர் பெற வேண்டும் என்று சித்திரமாய் சிரிக்கின்ற எங்கள் நெஞ்சில் ஒரு சத்தமின்றி மறைந்து போன சகாப்தம் அப்பால் என்று சொல்லி அன்னாரின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக ஜெபிப்போம். நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்த ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிவதாக. நன்றி.